என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படினா example question 7.11 the sum and product of the mean and variance of a binomial distribution are 24 and 128 find its distribution mean the sum and product கொடுத்திருக்காங்க ஆட் பண்ணனும் product பண்ணனும் எதரடி ஆட் பண்ணனும் mean variance மீனையும் வேரியன்ஸையும் ஆட் பண்ணனும் ப்ராடக்ட் பண்ணனும் இந்த ரெண்டுமே சால்வ் பண்ணனும்னா இதுல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணனும் என்ன ஃபார்முலா ncx p power x q power n minus x அப்போ நமக்கு p தெரியணும் q தெரியணும் n தெரியணும் இத மூணு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இதுல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அப்போ 3 values நம்ம ஃபைண்ட் பண்ணனும்னா நமக்கு இங்க பாருங்க mean for binomial distributionல mean க்கு என்ன ஃபார்முலா mean க்கு என்ன ஃபார்முலா np variance க்கு என்ன ஃபார்முலா variance க்கு npq mean க்கு np variance க்கு npq சரி first one sum எதையும் மீனையும் வேரியன்ஸையும் ப்ளஸ் பண்ணனும் அப்போ np plus npq equal to என்ன இருக்குங்க 24 ரெண்டுல என்ன காமனா இருக்கு np காமனா இருக்கு வெளிய எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லா வெளிய வந்துச்சுனா 1 வந்துரும் இது வெளிய போச்சுனா இங்க என்ன மட்டும் இருக்கும் q மட்டும் இருக்கும் equal to 24 சரி இது ஈக்குவேஷன் 1 வெச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோம்னா np into npq equal to 128 n into n n squared p into p p squared இங்க ஒரு q மட்டும் தான் இருக்கு 128 அப்ப இந்த n squared p squared வேல்யூ தெரிஞ்சா இல்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா சரி ஒரு ஸ்டெப் மாத்துவோம் எதைய ஈக்குவேஷன் 1 இந்த ஈக்குவேஷனை np மட்டும் வச்சிட்டு இது அப்படியே ரைட் சைடு கொண்டு போவோம் 24/1 plus q இத ஸ்கொயர் பண்ணுங்க n squared p squared equal to 24/1 plus q whole square both sides ஸ்கொயர் பண்ணிருக்குமா ஏனா இந்த n squared p squared க்கு பதிலா இந்த வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்றதுக்காக நான் both sides என்ன பண்ணிருக்கோம் ஸ்கொயர் பண்ணி நம்ம எழுதி இருக்கோம் சரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இத வந்து ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கோங்க இந்த சரி இது ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கலாம் இது ஈக்குவேஷன் 3 னு வெச்சுக்கலாம் இந்த ஈக்குவேஷன் 3 n 2 ல சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்போ 2 ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா பாருங்க அப்போ இந்த n squared p squared க்கு பதிலா இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா என்ன வரும் 24/1 plus q whole square இங்க என்ன பக்கத்துல இருக்கு q equal to 128 அப்போ இத ஸ்கொயர் பண்ணோம்னா 24 into 24/1 plus q whole square into q equal to 128 இத அப்படியே ரைட் சைடு கொண்டுடுங்க 24 into 24 into q equal to 128 into 1 plus q whole square வருமா ரைட் இப்போ 24 எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் 4 ஆலே கேன்சல் பண்ணுவோம் 6 4s are 24 3 4s are 12 2 4s are 8 சரியா மறுபடியும் என்ன பண்ணலாம் இத வந்துட்டு 4 ஆல கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 6 4s are 24 8 4s are 32 2 ஆல கேன்சல் பண்ணா 3 2s are 6 4 2s are 8 2 ஆல கேன்சல் பண்ணா 2 times இங்க 3 times 3 3s are 9 q equal to இங்க 2 into 1 plus q whole square அப்போ 9 q equal to 2a plus b whole square க்கு என்ன ஃபார்முலா a square plus 2ab plus b square ஞாபகம் இருக்கா
a plus b whole square க்கு a square plus 2ab plus b square. aங்கிற பிளேஸில் 1 இருக்கு, bங்கிற பிளேஸில் q இருக்கு. சரியா? இப்போ இந்த 2 உள்ள மல்ல பண்ணுங்க. 9q equal to 1 2s are 2, 2 2s are 4q, 1 2s are 2q square. எல்லாமே ஒன் சைடு கொண்டு வருங்க. இது ஆக்சுவலாக ரைட் சைடு கொண்டு வர மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ 2q ஸ்கொயர், அப்புறம் q ப்ளஸ் 4q. இது ரைட் சைடு போகும்போது மைனஸ் 9q. இது என்ன ஆகிடும் ப்ளஸ் சரி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது அப்படியே இருக்குது, இதை மட்டும் ரைட் சைடு கொண்டு வைப்போம். அப்போ 2q ஸ்கொயர் இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 5q ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 2s என்ன வந்துடும் 4, மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 கிடைக்கணும். 1 4s are 4 மைனஸ் மைனஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் 2 பை 2, இங்கே ஒரு பை 2 கேன்சல் பண்ணால் 2 வருமா? அப்போது 2q minus 1 into q minus 2 equal to 0. அப்போ என்ன வந்துடும்? இதை தனியாக ஈக்குவல் டு 0 போடலாம், இதை தனியாக ஈக்குவல் டு 0 போடலாம். அப்போ 2q minus 1 equal to 0, q minus 2 equal to 0. அப்போது ரெண்டு வேல்யூ நமக்கு qக்கு கிடைக்குமா? என்னென்ன வேல்யூக்கு qக்கு கிடைக்கும்? ஒன்று q minus 2 equal to 0ன்னு ஒரு வேல்யூ வரும், இன்னொன்று 2q minus 1 equal to 0ன்னு வந்திருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. அப்போ இப்போ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு ஒன்று எடுப்போம். 2q minus 1, 2q minus 1 equal to 2q minus 1 equal to 0. அப்போ 2q equal to plus 1, q equal to 1 by 2. இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா q minus 2 equal to 0, அப்போ q equal to 2. ஆக்சுவலாக p plus q, pவும் qவும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ஈக்குவல் டு 1 கிடைக்கணும். ரெண்டோட வேல்யூவும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஆகக்கூடாது, அதாவது 1ஓ 1க்கு மேலே இருக்கக்கூடாது, பியும் கியூவும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூ ரிஜெக்ட் பண்ணிக்கலாமா? q equal to 2 is not possible. அப்போ therefore q equal to 1 by 2. q நமக்கு 1 by 2 வந்துச்சுன்னா pவோட வேல்யூக்கு ஃபார்முலா 1 minus q. அப்போ 1 minus 1 by 2னா நமக்கு என்ன வந்துடும்? 1 by 2 தான் வரும். அப்போ p நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், q நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் n கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, n நம்ம எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போது p equal to 1 by 2, q equal to 1 by 2 in equation 1. ஈக்குவேஷன் 1 நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? npயை காமனாக எடுத்துருப்பீங்க, இங்கே 1 plus q வந்திருக்கும், ஈக்குவல் டு 24. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்போ. pக்கு என்ன இருக்குது? n into 1 by 2, 1 plus 1 by 2 equal to 24. அப்போ n into 1 by 2, 1 2s are 2, 2 plus 1 3 by 2 equal to 24. இப்போது n equal to இது அப்படியே ரைட் சைடு கொண்டு வாங்க. 24 into இது ரைட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும், இது ரைட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஒரு தடவை இங்கே 8 டைம்ஸ். அப்போது n equal to 8 2s are 16, 16 2s are 32. அப்போ என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா? n equal to என்ன வந்திருக்குது? 32 வந்திருக்குது. n equal to என்ன வந்திருக்குது? 32. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? n கண்டுபிடிச்சாச்சு, p கண்டுபிடிச்சாச்சு, q கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலா? p of x equal to x, p of பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு p of x equal to x, ncx p power x q power n minus x. அப்போ p of x equal to x equal to nக்கு பதிலாக 32, 32cx, pக்கு பதிலாக 1 by 2 whole power x, qக்கு பதிலாக 1 by 2 whole power n minus x, nக்கு 32 minus x. இதுதான் நமக்கு ஆன்சர். புரியுதா? நம்ம p and q ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவில் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். சரியா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நமக்கு அவ்வளோதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது 5 மார்க்கில் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. சரியா?
ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.12 பார்த்துருவோமா? பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.12. சப்போஸ் A and B are two equally strong டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ். ரெண்டு பேரும் வந்துட்டு ஈக்குவலாக விளையாடக்கூடியவங்க, டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடியவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஏவும் பியும். சரி, which of the following two events is more probable? ரெண்டு ஈவெண்ட்டோட ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டில் எது மோர் ப்ராபபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A beats B exactly in 3 games out of 4. அதாவது 4ல் 3 வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா A beats B exactly in 5 games out of 8. 8ல் 5 வந்திருக்காங்க. செகண்ட் கண்டிஷனு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4ல் 3. இந்த ரெண்டு கண்டிஷனில் எது வந்து மோர் ப்ராபபிள்? A beats B வந்துட்டு எது வந்துட்டு மோர் ப்ராபபிள் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன். ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒன்று A1 இருக்குது, இன்னொன்று B1 இருக்குது. அப்போது ரெண்டு பேர் இருக்கனால இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1/2 தான். ஒன்றா சக்ஸஸ் இல்லைன்னா ஃபெயிலியர். சரியா? அதே மாதிரி Qக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இல்லைன்னா ஃபெயிலியர்ஸ். அப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நமக்கு 1/2 1/2. சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுப்போம். A beats B exactly in 3 games out of 4. அதாவது டோட்டலாக 4 கேம்ஸில் 3 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அப்போது நமக்கு என்னங்கிற என்ன வந்துருக்கும்? n = 4. அப்போது எக்ஸாக்ட்லி 3யா? P of x = 3 ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா? P of x = x NCx P power x Q power n minus x. அப்போ nக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 4. Cxக்கு பதிலாக 3. P ஓட வேல்யூ 1/2 whole power 3 1/2 whole power 4 minus 3. அப்போது 4 வந்து 3 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணால் 4 × 3 × 2 1 × 2 × 3. இங்கே 1/2 whole power 3, இங்கே 1/2 whole power 1. 2ம் 3யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வந்துடும்? 4 × 1/2 power 3 போட்டால் 8 வருமா? இங்கே 1/2. 2வை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், 2வை கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ 1/4. 1/4 டிவைட் பண்ணிங்கன்னா 0.25. 1/4 டிவைட் பண்ண வந்துடும் 0.25. இதை நீங்கள் பர்சன்டேஜில் எழுதணும்னா 25%. பர்சன்டேஜ் எழுதணும்னா 25/100 வரும். அது 25/100 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 25% போட்டுக்கலாமா? அப்போது 25%. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 25% வருது. அப்போது பிஓட வேல்யூ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பிஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A beats B exactly in 5 games out of 8. 8ல் 5 கேம்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அதோட ப்ராபபிள் என்ன வந்திருக்கும் பாருங்க. அப்போ செகண்ட் ஒன் B. செகண்ட் ஒன்னா B. A beats B exactly in 5 games out of 8. அப்போ என்ன வந்திருக்கும்? என்னங்கிற வேல்யூ 8. என்னங்கிற வேல்யூ 8. சரி, அப்போ என்னங்கிற வேல்யூ 8 நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம். எக்ஸாக்ட்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கேம்ஸ். இப்போ x = 5. 8 அதாவது NC தானே ஃபார்முலா பாருங்கள். என்னுக்கு பதிலாக 8C5. Pஓட வேல்யூ 1/2 whole power 5. Qஓட வேல்யூ 1/2 whole power 8 minus 5. அப்போ 8C5னா 8 × 7 × 6 × 5 × 4 4 5 6 7 8 5 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டோமா? 1 × 2 × 3 × 4 × 5
இங்கே 1/2 whole power 5, இங்கே 1/2 whole power 3. 5 கேன்சல் பண்ணலாம், 4 கேன்சல் பண்ணலாம், 3 2s are 6. அப்போ 8 into 7 into 1/2 power 5 போட்டால் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32 into 1/8. 8 8 கேன்சல் பண்ணலாமா? அப்போ 7/32 வரும். அப்போ 7/32 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா 0.21875. அப்போ நம்ம பர்சன்டேஜில் எழுதணும்னா 21.875%. 21.875%. அப்போது ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏல பார்த்தீங்கன்னா 25% இருந்தது, செகண்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா 21.875 தான் இருக்குது. அப்போ எது மோர் ப்ராபபிள்? என்னது? ஃபஸ்ட்டு ஈவெண்ட். த ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இஸ் மோர் ப்ராபபிள். தேர்ஃபோர் clearly the first event is more probable. சரியா? நமக்கு அவ்வளோதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.13. என்ன கொஸ்டின்? 7.13. சரி பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.13. A fair die is thrown 4 times. எவ்வளோ டைம்ஸ் த்ரோ பண்ணுறாங்க? 4 times. அப்போ n equal to 4. If it getting a doublet is considered a success. டபுளெட்னா என்னப்பா வரும்? ஒரு டைன்னு எடுத்துக்கோங்க, சரி, அதாவது டைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த டைஸ் வந்துட்டு பார்க்கும்போது என்ன டபுளெட் நம்பர்னா திரும்ப ரிப்பீட்டட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் என்ன வரும்? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. அதுனா வரப்போகுது. இதுதான் டபுளெட்ஸ் நம்பர்ஸ். சரி, அப்போது அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ டபுளெட் என்ன இருக்கும்? 6/36 வருமா? அதை கேன்சல் பண்ணால் 1/6 வருமா? சரி, ரைட். இப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 4. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? அங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ x equal to 2ன்னு போட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பாருங்க. அப்போ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? a fair die is thrown 4 times. அப்போது throw of fair dice, pair of dice doublets are 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. அப்போ P ஓட இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ப்ராபபிலிட்டி ஆஃப் getting a doublet. P equal to 1 2 3 4 5 6. 6 by டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 36 வரும் இல்லையா? நம்ம 10th படிச்சிருப்பீங்க, நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. இதை கேன்சல் பண்ண வந்துடும் 1/6. அப்போ P ஓட வேல்யூ 1/6. அப்போ Q ஓட வேல்யூ என்ன வரும்? 1 minus P. அப்போ Q equal to 1 minus 1/6. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வந்துடும்? Q equal to 1 6 are 6 minus 1/6 equal to 5/6. அப்போது என்னோட வேல்யூ என்ன வருது? எவ்வளோ டைம்ஸ் சொல்லியிருக்காங்க? 4 times. அப்போ P நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், Q நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், N நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? 2 சக்ஸஸ். என்ன கேட்டிருக்காங்க? 2 சக்ஸஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 2 சக்ஸஸ்னா நமக்கு என்ன வரும்? இங்கே பாருங்க. அப்போ P ஆஃப் x equal to 2 equal to NCX. நமக்கு என்ன ஃபார்முலா? சரி, ஒரு ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் பார்த்துக்குவோம்.
probability of binomial distribution. Binomial distribution P of x equal to x, nc x, p power x, q power n minus x. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும் பாருங்க. அப்போ p of 2 success தானே, 2 success. அப்போ p of x equal to 2 equal to n-க்கு பதிலா என்ன இருக்கு 4. அப்போ 4c2 p-க்கு பதிலா என்ன இருக்கு 1/6, 1/6 whole power 2. அடுத்தது q-க்கு பதிலா என்ன இருக்கு 5/6, 5/6 whole power, n-க்கு பதிலா 4, x-க்கு பதிலா 2. அப்போ 4 minus 2. அப்போ 4c2 னா 4 into 3 by 1 into 2 டைம் ரெடியூஸ் பண்ணிக்கலாமா. இது 1/6 whole square, இது 5/6 whole square. இதை கேன்சல் பண்ணுங்க. அப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வருமா, 2 3s are 6. இங்கே வந்து 1/6 ஸ்கொயர் வரும், இங்கே 5 squared by 6 squared வரும். அப்போ ஒரு தடவை கேன்சல் பண்ணிட்டா 1 இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே 2 தடவை இருக்குது. அப்போது 6 power 3 வந்துடும். இங்கே 5 square, 5 ஸ்கொயர் பண்ணும்போது 21 வரும், 25 வரும். 5 5s are 25. 6 வந்து 3 டைம்ஸ் போட்டோம்னா 6 into 6 into 6, 6 6 are 36, 36 into 6 216. இதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ 2 சக்ஸஸ்னா நமக்கு டபுளேட் நம்பர்ஸ்க்கு இந்த ஆன்சர் வரும். சரியா, அடுத்த கொஸ்டின் ஒன்று பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிஞ்சது. அடுத்த எக்ஸசைஸில் ஒரு கொஸ்டின். சரி, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கிறது பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் எக்ஸசைஸ் 7.1ல் 10th கொஸ்டின் பாருங்கள். இஃப் 18% ஆஃப் த போல்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ்டு பை எ மிஷின் ஆர் டிஃபெக்டிவ். அப்போ ப்ரொடியூசர் பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு 100 இது வருதுன்னா போல்ட் வருதுன்னா அதில் 18% வந்துட்டு டிஃபெக்டிவ் ஆகிடுது. டிட்டர்மைன் த ப்ராபபிலிட்டி தட் அவுட் ஆஃப் த 4 போல்ஸ் சூசன் அட் ரேண்டம். அதாவது 4 எடுப்போம், 4ல் அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இதோட சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸாக்ட்லி 1 வில் பி டிஃபெக்டிவ், எக்ஸாக்ட்லி 1 வில் பி டிஃபெக்டிவ். செகண்ட் கொஸ்டின் none will be defective, none will be defective. Third one, at most 2 will be defective. அதாவது exactly 1 will be defective na p of x equal to 1, none will be defective na x equal to 0, at most 2 will be defective ங்கிறது குறைஞ்சபட்சம் ரெண்டாவது இருக்கணும். சரி, அதிகபட்சம் ரெண்டாவது இருக்கணும். அதிகபட்சம் ரெண்டாவது இருக்கணும்னா 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம். சரியா, அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே பிங்கிற வேல்யூ என்ன அப்படின்னா அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இஃப் 18% ஆஃப் த போல்ஸ் ப்ரொடியூஸ்டு பை எ மிஷின் ஆர் டிஃபெக்டிவ். அவங்க டிஃபெக்டிவ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது 18% தான் நம்ம பின்னு வச்சுக்கணும். அப்போ பி ஈக்குவல் டு 18%, n ஈக்குவல் டு 4. அதை வச்சு நம்ம பி கியூ என் ஃபைன் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன வரிசையாக கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு 1 x ஈக்குவல் டு 1, செகண்ட் 1 x ஈக்குவல் டு 0, தேர்டு 1 x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஏன்னா அட்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. அட்லீஸ்ட்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அட்மோஸ்ட்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. சரியா, சரி பார்த்துருவோமா. பாருங்க. அப்போ இப்போது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி சொல்யூஷன். லெட் எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள், எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள். சரி, எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள் நம்ம எழுதிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் போல்ஸ் வந்து டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க. பி ஈக்குவல் டு 18%. அப்போ பி ஈக்குவல் டு 18/100 ஈக்குவல் டு 0.18. அப்போ கியூக்கு என்ன ஃபார்முலா 1 மைனஸ் பி. அப்போ q ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.18. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது q ஈக்குவல் டு 0.82 வரும். சரி, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் வேல்யூ n ஈக்குவல் டு சாம்பிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 4 போல்ஸை மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலா. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலா. p ஆஃப் x ஈக்குவல் டு x, nc x, p பவர் x, q
q power n minus x. சரி, first one அவங்க என்ன question சொல்லிருக்காங்க? Exactly 1 will be defective. Exactly 1 will be defective. அப்போ p of exactly ன்னு சொல்லிட்டானா equal to 1 தான் போட போறோம். ncx n க்கு பதிலா 4c1 p க்கு பதிலா 0.18 பாருங்கப்பா, p க்கு பதிலா 0.18 whole power x, x ங்கிறது என்னது 1. இங்க 0.82 whole power n, 4 minus 1. 4c1 of 4 0.18 0.82 4 minus 1 3 வந்துருமா? இந்த வேல்யூ போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இத 3 times மல்டிப்ளை பண்ணி 0.18 மல்டிப்ளை பண்ணிட்டு into 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினா 0.3969 வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க கால்குலேட்டர்ல தான் போட போறீங்க. அப்ப எந்த மிஸ்டேக்ஸும் மேக்ஸिमम வராது. சரியா? ரைட். இப்போ செகண்ட் क्वेश्चन பாருங்க. அப்போ செகண்ட் क्वेश्चन அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா none will be defective. None will be defective. None will be defective னா p of x equal to 0 ன்னு அர்த்தம். x equal to 0 னா 4c0 0.18 power 0 0.82 power n minus x 4 minus 0. 4c0 னா 1, any number power 0 னால 1. அப்ப 0.82 power 4. அப்ப 0.82 4 times போட்டா என்ன ஆன்சர் வரும் அப்படினா 0.45212 வருதா? சரியா? அந்த ஆன்சர் வருதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? at most 2 will be defective. At most 2 will be defective. At most 2 னா அதிகபட்சம் ரெண்டாவது இருக்கணும். அப்போ அதுக்கு கீழ எவ்வளவு வேணா இருக்கலாம். அப்ப p of x less than or equal to 2. அப்போ ரெண்டா இருக்கலாம், ரெண்டை விட கம்மியா இருக்கலாம். அப்ப எதுவெல்லாம் இருக்கும்? 0 இருக்கலாம், 1 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும். p of x equal to 2. நம்ம வந்து இத நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 0க்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்க? இந்த வேல்யூ 0.45212. அடுத்து 1க்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 0.3969. 0.3969. நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சனால மறுபடியும் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம இதுக்கு நம்ம எழுதி தான் ஆகணும். 2 கொடுத்திருக்காங்களா? அப்ப நம்ம பாருங்க n 4c2 0.182 power 2 0.82 4 minus 2 அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க 0.84902 0.84902 ப்ளஸ் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணும்போது இது 4 into 3 by 1 into 2 இது 0.18 whole square இதை வந்துட்டு 0.82 whole square இதை கேன்சல் பண்ண 2 times வருமா? அப்போ 0.84902 plus 2 3s are 6 into 0.18 whole square இங்கே 0.82 whole square அப்போ 0.84902 plus இந்த வேல்யூ இதை 2 times மல்டிப்ளை பண்ணுங்க இதை 2 times மல்டிப்ளை பண்ணுங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு into 6 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.1307 0.1307 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.9797. ஆக்சுவலாக நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் வராது. சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நமக்கு என்ன பண்ணிக்கலாம் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? கொஞ்சம் அதனால் வந்துட்டு இன்றைக்கி நடத்தின சம்ஸை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு சம்ஸை நம்ம பார்த்துருவோம். சரியா? ரைட். தேங்க்யூ.